சிம்மம் ராசி நேயர்களே, நீங்கள் ரகசியமாக எடுக்கப்பட்ட முடிவு சிக்கலை ஏற்படுத்தியிருந்திருக்கும். சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடு என்பது அஷ்டமஸ்தானம் மற்றும் ரகசியங்களை குறிக்கும் இடமாகவே அமையும். 8ஆம் அதிபதியான குருவோ அல்லது ராகுவோ மறைமுகமாக செயல்படும் போது நீங்கள் சில முடிவுகளை யாரிடமும் ஆலோசிக்காமல் ரகசியமாக எடுப்பீங்க. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு செய்ய தேவையில்லை, நாமே முடித்துவிட்டு ஆச்சரியப்படுத்தலாம் அல்லது இதை சொன்னால் மற்றவர்கள் பயப்படுவாங்க அல்லது தடுப்பாங்க என்ற அந்தரங்க எண்ணத்தில் நீங்கள் எடுக்கும் அந்த முடிவு பின்னாளில் பெரிய சிக்கலாகவே மாறும். அந்த ரகசிய முடிவு தோல்வியடையும் போது அல்லது மற்றவர்களுக்கு தெரிய வரும் போது உங்கள் மீதுள்ள நம்பிக்கை தன்மை குறையும். மேலும் அதை சரி செய்ய நீங்கள் பெரும் பொருளாதார மற்றும் மன ரீதியான இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதாவது உங்களுடைய குருவோ அல்லது ராகுவோ மறைமுகமாக செயல்படும் போதுதான் நீங்கள் சில முடிவுகளை யார்கிட்டையுமே யோசிக்காமல் ஆலோசிக்காமல் ரகசியமாக எடுப்பீங்க. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு செய்ய தேவையில்லை என்கிற நம்மளே முடித்துவிட்டு ஆச்சரியப்படுத்தலாம்ங்கிற இதை சொன்னால் நீங்கள் மற்றவர்கள் பயப்படுவாங்க அல்லது தடுப்பாங்க என்ற அந்தரங்க எண்ணத்தில் நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு பின்னாளில் பெரிய சிக்கலாகவே மாறும் உங்களுக்கு. அது நீங்கள் அது சரியாக செய்ய நீங்கள் பெரும் பொருளாதாரம் அல்லது மன ரீதியான இழப்புகளை சந்திக்க நேரிடும். உறவினர் முன்னிலையில் வாக்குவாதம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு வீரியம், பந்தம் மற்றும் 7ஆம் வீடு சமூகம், உறவுகள் ஆகிய இடங்களில் பாவ கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் போது பொது இடங்களில் அல்லது உறவினர்கள் கூடும் சுப காரியங்களில் வாக்குவாதங்கள் வெடிக்கும். உங்களை யாராவது உறவினர்கள் மத்தியில் தரம் தாழ்த்தி பேசினாலோ அல்லது உங்களை புறக்கணித்தாலோ உங்களால் சும்மா இருக்க முடியாது. என் கௌரவத்தை எல்லார் முன்னிலையும் குறைத்து விட்டார்களே என்ற அந்தரங்க ஆத்திரத்தில் நீங்கள் அங்குள்ள சூழ்நிலையை பார்க்காம நேருக்கு நேர் வாதாட தொடங்குவீங்க. இது உங்களை ஒரு கோபக்காரராக மற்றவர்கள் மத்தியில் சித்தரிக்க உதவுமே தவிர நியாயம் உங்கள் பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக மதிப்பே தராது. அது நீங்கள் பொது இடங்களில் அல்லது உறவினர்கள் கூடும் சுப காரியங்களில் உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதங்கள் வெடிக்க தொடங்கி இருந்திருக்கும். அது மட்டும் அல்லாமல் ஒரு யாராவது உறவினர் மத்தியில் தரம் தாழ்த்தி பேசினாலோ அல்லது உங்களை புறக்கணித்தாலோ உங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாது. ஏன்னா என் கௌரவத்தை எல்லா முன்னிலையும் குறைத்து விட்டாங்களேங்கிற அந்தரங்க ஆத்திரத்தில் நீங்கள் அங்குள்ள சூழ்நிலையை பார்க்காம நேருக்கு நேர் வாதாட தொடங்கி இருந்திருப்பீங்க. குடும்ப மரியாதை காக்க சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருந்திருக்கும். சிம்ம ராசியினருக்கு தங்களின் குடும்ப கௌரவம் என்பது உயிரை விட மேலானது. 2ஆம் வீடான குடும்பஸ்தானமும் 9ஆம் இடமான தர்ம அல்லது பாரம்பரிய ஸ்தானமும் இணையும் போது இந்த நிலை ஏற்படுத்தியிருந்திருக்கும். குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் செய்த தவறோ அல்லது குடும்பத்தின் பொருளாதார வீழ்ச்சியோ வெளியில தெரிஞ்சா ஒட்டுமொத்த குடும்பத்தோட மரியாதையும் கப்பலேறிவிடும் என்று நீங்க பயப்படுவீங்க. நம் குடும்ப பெருமை வெளியில் கெட்டு போகக்கூடாது, நமக்குள் இருக்கும் குறைகள் 4 சுவற்றுக்குள்ளேயே அழிய வேண்டும் என்ற அந்தரங்க பொறுப்புணர்வோடு சில கசப்பான உண்மைகளை நீங்க நெஞ்சிற்குள் பூட்டி மறைப்பீங்க. இந்த உண்மைகளை மறைக்க நீங்கள் பல பொய்களையோ அல்லது தியாகங்களையோ செய்ய வேண்டியிருந்திருக்கும். இது உங்களுக்குள் பெரும் மன அழுத்தத்தையே தந்திருந்திருக்கும். அது நீங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் செஞ்ச தவறையோ அல்லது குடும்பத்தின் பொருளாதார வீழ்ச்சியோ வெளியே தெரிஞ்சா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் மரியாதையை கப்பலேறிவிடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு சில கசப்பான உண்மைகளை நெஞ்சிக்குள்ளேயே பூட்டி மறைச்சிருந்திருப்பீங்க. அந்த உண்மையை நீங்கள் மறைச்ச உண்மைகளை நீங்கள் பல பொய்களையோ அல்லது தியாகங்களையோ செய்ய வேண்டியிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதேதான் நடக்கப் போகிறது. பழைய காயங்கள் மறையும், அதாவது மனப்பக்குவமும் மற்றும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், துரோகங்கள் மற்றும் மனவேதனைகளில் இருந்த உங்களுக்கு
முழுமையான நிவிருத்தி கிடைக்கும். ஜோதிட ரீதியாக 8ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீட்டின் அசுப தன்மைகள் குறைவதால் உங்களோட மனசுல இருந்த அனாவசிய பயமும் குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு நீங்கும். உங்களை காயப்படுத்தியவங்க மன்னிக்கும் மனப்பக்குவமும் உண்டாகும். மன அமைதிக்காக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. பழைய கசப்பான நினைவுகளை மறந்து புதியதொரு புத்துணர்ச்சியோடு உங்களோட வாழ்வை மகிழ்ச்சியா வாழ தொடங்குவீங்க. நீங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றமோ துரோகமே உங்க மனசுல வேதனைகளாக இருந்து உங்களுக்கு முழுமையான நிவிருத்தியை கிடைத்திருந்திருக்கும். அதனால உங்களுடைய மனசுல இருந்த அனாவசிய பயமும் குற்ற உணர்ச்சியுமே நீங்கி இருந்திருக்கும். உங்களை காயப்படுத்தியவங்களை மன்னிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாயிருந்திருக்கும். பழைய கசப்பான நினைவுகளை மறந்துட்டு புதியது ஒரு புத்துணர்ச்சியோடு உங்களை வாழ்வை மகிழ்ச்சியா வாழ தொடங்க போறீங்க. குழந்தைகளால் பெருமைதான் கிடைக்க போகிறது. அது புத்திர பாக்கியம் மற்றும் பூரிப்புக்காக இதனால உங்களுக்கு பெருமைதான் கிடைக்க போகிறது. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவதால் உங்கள் பிள்ளைகளோட வழியில உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் தேடி வரும். பிள்ளைகள் கல்வியில் மாநில அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ சாதனை படைத்து உங்களுக்கு புகழை தேடி தருவாங்க. உயர் கல்விக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ அவங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கைகூடும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில வரன் அமைஞ்சு சுபகாரியம் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்துல அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் பாக்கியம் உண்டாக போகிறது. அதாவது உங்களோட மகிழ்ச்சி ரொம்ப பெருமை தேடி தரப்போகிறது. பிள்ளைகளோட வழியில பிள்ளைகள் கல்வி மாநில அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ சாதனை படுத்தி உங்களுக்கு புகழை தேடி தர போகிறாங்க. திருமண வயதில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல முறையில வரன் அமைந்து சுபகாரியம் நடக்க போகிறது. வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்க போகிறது. உங்களுடைய இல்லற சுகத்துல சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுப கிரகங்களோட சுழற்சி ஏற்படுவதால உங்கள் வீட்டில் எப்போதும் மங்களகரமான சூழ்நிலையே நிலவும். கணவன் மனைவி குழந்தைகள் என அனைவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்போடு வாழ்வாங்க. நீங்க வீட்டில் உள்ள பெரியவர்களோட உடல் ஆரோக்கியம் சீராகும். புதுசா ஒரு வீடு குடியேறினாலும் புதிய வாகனங்கள் வாங்குவதாலும் போன்ற சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். நீண்ட நாட்களா வீட்டில் இருந்த அசுப சக்திகள் திருஷ்டிகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் குடிபுகும். தினசரி வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிரந்தரமாகவே உங்களுக்கு வரப்போகுது. அது நீங்கள் கணவன் மனைவி குழந்தைகளுக்குள்ள என அனைவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்போடு வாழ்வீங்க. புதிய ஒரு வீடு குடியேறவும் புதிய வாகனங்கள் வாங்குவதும் போன்ற சுப காரியம் உங்களுக்கு தடையின்றி நடக்க போகுது. நீண்ட நாட்களா வீட்டில் இருந்த அசுப சக்திகள் திஷ்டிகள் எல்லாம் நீங்கி நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு குடிபுகும். உங்கள் தினசரி வாழ்வு மகிழ்ச்சி நிம்மதியின நிரந்தரமாகவே இருக்க போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புத்துணர்ச்சியோடு உங்களோட வாழ்வை மகிழ்ச்சியா வாழ தொடங்குவீங்க. நீங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றமோ துரோகமே உங்க மனசுல வேதனைகளாக இருந்து உங்களுக்கு முழுமையான நிவிருத்தியை கிடைத்திருந்திருக்கும். அதனால உங்களோட மனசுல இருந்த அனாவசிய பயமும் குற்ற உணர்ச்சியுமே நீங்க இருந்திருக்கும். உங்களை காயப்படுத்தியவங்களை மன்னிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாயிருந்திருக்கும். பழைய கசப்பான நினைவுகளை மறந்துட்டு புதியது ஒரு புத்துணர்ச்சியோடு உங்களை வாழ்வை மகிழ்ச்சியா வாழ தொடங்க போறீங்க. குழந்தைகளால் பெருமைதான் கிடைக்க போகிறது. அது புத்திர பாக்கியம் மற்றும் பூரிப்புக்காக இதனால உங்களுக்கு பெருமைதான் கிடைக்க போகிறது. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவதால் உங்கள் பிள்ளைகளோட வழியில உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் தேடி வரும். பிள்ளைகள் கல்வியில் மாநில அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ சாதனை படைத்து உங்களுக்கு புகழை தேடி தருவாங்க. உயர் கல்விக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ அவங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கைகூடும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில வரன் அமைஞ்சு சுபகாரியம் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில்
அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் பாக்கியம் உண்டாகப் போகிறது. அதாவது உங்களுடைய உங்களோட மகிழ்ச்சி வந்து ரொம்ப பெருமை தேடி தரப்போகிறது பிள்ளைகளோட வழியில. பிள்ளைகள் கல்வி வந்து மாநில அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ சாதனை படைத்து உங்களுக்கு புகழை வந்து தேடித்தரப் போகிறாங்க. திருமண வயதில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல முறையில் வரன் அமைந்து சுப காரியம் நடக்கப் போகிறது. வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கப் போகிறது. உங்களுடைய இல்லற சுகத்தில் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுப கிரகங்களோட சுழற்சி ஏற்படுவதால் உங்கள் வீட்டில் எப்போதும் மங்களகரமான சூழ்நிலையே நிலவும். கணவன் மனைவி குழந்தைகள் என அனைவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்போடு வாழ்வாங்க. நீங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களோட உடல் ஆரோக்கியம் சீராகும். புதுசாக ஒரு வீடு குடியேறினாலும் புதிய வாகனங்கள் வாங்குவதாலும் போன்ற சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். நீண்ட நாட்களாக வீட்டில் இருந்த அசுப சக்திகள் திருஷ்டிகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் குடிபோகும். தினசரி வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிரந்தரமாகவே உங்களுக்கு வரப்போகுது. அது நீங்கள் கணவன் மனைவி குழந்தைகளுக்குள்ள என அனைவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு